வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சொந்த செலவில் ரோடு போடணும்னு கேட்டார் விஜயின் தாண்டிக்குடி விசிட் ரகசியம் சொன்ன அமைச்சர். இணையதளத்தில் வைரலாகும் வீடியோக்கள். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சொந்த செலவில் ரோடு போடணும்னு கேட்டார். தமிழக சட்டசபையில் நடைபெற்று வரும் மானிய கோரிக்கை விவாதத்தின் போது மலைப்பகுதிகள் சாலை வசதி அமைப்பு குறித்து ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே காரசாரமான விவாதம் நடைபெற்றது. மானிய கோரிக்கை விவாதத்தில் பேசிய திமுக உறுப்பினர் பெரியசாமி, தங்கள் ஆட்சி காலத்தில் மலையில் உள்ள கிராமங்கள் முதலமைச்சர் சாலை திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்கள் மூலம் சாலைகள் அமைக்கப்பட்டது. எங்கள் ஆட்சியில் மலை கிராமங்கள் இணைக்கும் பெரும்பாலான சாலைகள் முடிந்துவிட்டன. வெறும் 5 சாலைகள் மட்டுமே மீதம் உள்ளது. அதற்கு வனத்துறையின் அனுமதி கிடைக்காதால் தாமதம் ஏற்பட்டுள்ளது. அந்த பணிகளுக்காக 100 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ஆனந்த், கொடைக்கானல் அருகே உள்ள தாண்டிக்குடி பஞ்சாயத்து பகுதிக்கு ஜனநாயகம் படப்பிடிப்பு சென்றபோது கரடு முரடான பாதையில் ஜீப்பில் சென்ற தளபதி விஜய் அங்கிருந்த மோசமான சாலையை பார்த்தார். படப்பிடிப்பு முடிந்ததுமே சுமார் 1 மணி நேரம் தனியாக நடந்து வந்தார். கடந்த 15 ஆண்டுகளாக சாலை வசதியே இல்லாமல் தவித்து வந்த 240 கிராம மக்களை நேரில் சந்தித்து பேசினார். அப்போது பார்த்தீங்கன்னா, மக்களுடன் பேசிவிட்டு இந்த மக்கள் எப்படி தான் இந்த இடத்துல வாழ்கிறாங்களோ, நாமளே இந்த சொந்த செலவில் உங்களுக்கு சாலை போட்டு தடலாமா என்று கேட்டார். அதற்கு நான், சார், நம்ம ஒரு பேனரை வைக்க விட மாட்டேங்கிறாங்க. இதில் நம்ம எப்படி சொந்தமாக சாலை போடுவது? நமது ஆட்சி வந்தமே முதல் வேலையாக இதை எடுத்து செல்லலாம் என சொன்னேன். இதையடுத்து எங்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்ற 5 நாளில் தாண்டிக்குடி கிராமத்துக்கு சாலை அமைக்க உத்தரவிட்டு அதிகாரப்பூர்வமாக நோட்டீஸ் வந்தது. கடந்த ஆண்டு மே மாதம் சொன்னதை மனதில் வைத்துக்கொண்டு ஆட்சிக்கு வந்த 5வது நாளிலேயே சுமார் 5 கோடி நிதியை ஒதுக்கி தற்போது தார் சாலை அமைக்கும் பணிகள் தீவிரமாக தொடங்கியிருப்பதாக சட்டப்பேரவையில் பெருமையுடன் ஆனந்த் பேசினார். தற்போது இணையதளத்தில் கொடைக்கானலில் முதல்வர் விஜய் படப்பிடிக்க சென்ற மக்களை சந்தித்து தனியாக நடந்து வந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.